ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டி கோழி கிரேவி ரெஸ்டாரண்ட்டில் எந்த மாதிரியான டேஸ்ட்டில் பண்ணுறாங்க அதே மாதிரியான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்மளும் சமைச்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். மிளகா வதங்கினதுக்கப்புறமா 3 வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 3 தக்காளி நாட்டி தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஒரு 15 மிளகா பேடிகை மிளகா ஊற வச்சுருக்கேன். மிளகாவும் கேஷ்யூ நட்டும் ஊற வச்சுருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் நம்ம அந்த வெங்காய தக்காளி வதக்கிருக்கிறதோடு கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது தண்ணியாக ஊற்றி கழுவி நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இதோட கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா பேஸ் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேஸு. ஹோட்டல்லலாம் நம்ம கேட்குற எந்த டிஷ்ஷுக்குமே பேஸ் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம என்ன மாதிரி டிஷ் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ மசாலாவுக்கு மிளகு, தனியா, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்டார் அணி இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக வறுத்து எண்ணெய் இல்லாமல் அப்படியே ட்ரையாக வறுத்து அதை நான் நல்லா பொடியாக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். நல்லா இந்தளவுக்கு நைஸாக பவுடர் ஆகணும். இப்போ இந்த பவுடரை நம்ம இதோட கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் கொஞ்சம் தூவிக்கலாம். தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கேஜி நாட்டி கோழி சிக்கன் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் தோலோடு எடுத்திருக்கேன் நாட்டி கோழின்றதுனால. ஸோ இதை நம்ம அதோடு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் லாக் பண்ணி 23லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட மீட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், மட்டன் மாதிரி இருக்கும். அதனால் வெந்ததுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறம் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.